நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மூன் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மூன் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மூன் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மூன் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். வாழ்க்கை துணை நலம். பெற்றார் பெரின் பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தெளிர் வாழும் உலகு. விளக்கம். நற்பண்பு பெற்றவனை கணவனாக பெற்றால் பெண்டிற்கு இல்வாழ்க்கை எனும் புதிய உலகம் பெரும் சிறப்பாக அமையும். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இனி முக்கிய செய்திகள். தவிக தலைவர் விஜய் பிரச்சாரம். தயார் நிலையில் உப்பளம் மைதானம். புதுச்சேரி மக்களுக்கு மட்டுமே அனுமதி. துணைநிலை ஆளுநரை சந்தித்து பாஜகவினர் மனு. போலி மருந்து தொழிற்சாலை வழக்கை சிபிஐ விசாரிக்க கோரிக்கை. போலி மருந்து தொழிற்சாலை விவகாரம். சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற திமுகவினர் கைது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் தவிக பொதுக்கூட்டம். தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு அனுமதி இல்லை. புதுச்சேரி உப்பளம் ஹெலிபேட் மைதானத்தில் நாளை 9ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் தவிக தலைவர் விஜய் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். முதலில் புதுச்சேரியில் தவிக ரோட் ஷோ நடத்த அனுமதி கேட்டிருந்த நிலையில் புதுச்சேரி அரசு அதற்கு அனுமதி மறுத்தது. ரோட் ஷோவிற்கு பதில் பொதுக்கூட்டம் நடத்தி கொள்ளலாம் என கூறியது. இதனையடுத்து பொதுக்கூட்டம் நடத்த தவிக தரப்பில் அனுமதி கோரப்பட்டது. அதற்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் பொதுக்கூட்ட பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் தவிகவினர். இந்த நிலையில் பொதுக்கூட்டத்திற்கு பல்வேறு நிபந்தனைகளை விதித்துள்ளது புதுச்சேரி அரசு. முக்கிய கட்டுப்பாடுகள் என்னவென்றால், புதுச்சேரியை சேர்ந்த 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி பெறுபவர்களுக்கு QR கோடுடன் கூடிய பாஸ் வழங்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு பாஸ் வழங்கக்கூடாது. முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகளுக்கு பாஸ் வழங்கக்கூடாது. பொதுமக்களுக்கு குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்பட வேண்டும். பாதுகாப்பிற்காக மருத்துவ குழுவினர், ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள் முன்னெச்சரிக்கையாக தயார் நிலையில் இருக்க வேண்டும். தொண்டர்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பிரிந்து நிற்க தனித்தனி தடுப்புகள் அமைக்கப்பட வேண்டும். நாற்காலிகள் போட அனுமதி இல்லை. மேடையும் அமைக்கக்கூடாது என பல்வேறு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனை தவிகவினர் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என புதுச்சேரி காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் விஸ்வரூபம் எடுத்துள்ள போலி மருந்து விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தி ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி என பாரபட்சம் பார்க்காமல் சம்பந்தப்பட்டவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று துணைநிலை ஆளுநரை சந்தித்து பாஜகவினர் மனு அளித்தனர். புதுச்சேரியில் போலி தொழிற்சாலைகள் அமைத்து போலி மருந்துகள் தயாரித்து விற்பனை செய்த விவகாரம் சம்பந்தமாக பல்வேறு அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை நடத்தி வருகின்றன. இந்த நிலையில் புதுச்சேரி மாநில பிஜேபி தலைவர் ராமலிங்கம் தலைமையில் லோக் நிவாசில் ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை செய்து சம்பந்தப்பட்டவர்களின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிஜேபி தலைவர் ராமலிங்கம், புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரம் தொடர்பாக பல கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளது. போலி மருந்துகளை விற்று மக்களின் உயிர் மீது விளையாடி இருக்கிறார்கள். ஒரு கும்பல் இதில் கூட்டு சதியில் ஈடுபட்டுள்ளார்கள். எனவே போலி மருந்து விவகாரத்தை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஆளுநரை சந்தித்து மனு அளித்துள்ளதாகவும், தொடர்ந்து விசாரணை செய்து ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி என்று பாரபட்சமின்றி அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் ராமலிங்கம் கேட்டுக்கொண்டார்.
போலி மருந்துகளின் கேந்திரமாக புதுச்சேரியை மாற்றிய பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் சட்டசபை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் போலீசார் கைது செய்தனர். பிரபல நிறுவனங்களின் உயிர்காக்கும் மருந்து மாத்திரைகளை போலியாக தயாரிக்கும் தொழிற்சாலைகள் புதுச்சேரியில் தொடர்ச்சியாக கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன. அவற்றில் உற்பத்தி செய்யப்பட்ட 200 கோடி ரூபாய் மதிப்பிலான மாத்திரைகள் இந்தியா முழுவதும் சப்ளை செய்யப்பட்டிருப்பது ஒட்டுமொத்த நாட்டையும் அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது. இந்த முறைகேட்டில் ஆட்சியாளர்களும் தொடர்பு உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இந்த நிலையில் போலி மருந்துகளின் கேந்திரமாக புதுச்சேரியை மாற்றிய பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்தும் மக்களின் உயிரோடு விளையாடும் குற்றவாளிகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் திமுக சார்பில் சட்டமன்ற முற்றுகையிடும் போராட்டம் இன்று நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் காமராஜர் சிலையில் இருந்து புறப்பட்டு நேரு வீதி வழியாக ஊர்வலமாக வந்து சட்டமன்றத்தை முற்றுகையிட்டனர். அப்பொழுது போலீசார் சம்பாகோவில் அருகே தடுப்புகளை அமைத்து போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் போலி மருந்து விவகாரத்தில் தொடர்புடையவர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து தடுப்புகளை மீறி சட்டமன்றத்தை முற்றுகையிட சென்ற சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட திமுகவினரை போலீசார் கைது செய்தனர். முப்படை வீரர்கள் கொடிநாள் விழா புதுச்சேரி லோக் பவனில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கடந்த ஆண்டு கொடிநாள் நிதிக்கு அதிக பங்களிப்பு செய்த அரசு துறைகள், நிறுவனங்கள், தனிநபர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, தலைமைச் செயலர் சரத் சௌகான், முன்னாள் படை வீரர்கள் துறை செயலர் கேசவன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர், முப்படை வீரர்களின் தியாகம் போற்றுதலுக்கு உரியது. நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்யும் படை வீரர்களின் இறுதிச் சடங்கு வரும் காலங்களில் அரசு மரியாதையுடன் நடைபெற வேண்டும் என்று தெரிவித்தார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரிக்கு நாளை வருகை தரவுள்ள தாவேகா தலைவர் விஜய் மீனவர்கள் பிரச்சனைகள் குறித்து பேசவும், நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மீனவர் சமுதாயத்தை அங்கீகரிக்கும் வகையில் 3 தொகுதிகளில் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் போட்டியிட வாய்ப்பு வழங்க கோரி மீனவ காப்போம் மக்கள் இயக்கத்தின் சார்பாக பொதுச் செயலாளர் புசி ஆனந்திடம் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் நாளை தாவேகா சார்பில் நடைபெறும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்று பேச உள்ளார். இந்த நிலையில் நாளை விஜய் புதுச்சேரி வரவுள்ள நிலையில் புதுச்சேரி மீனவ காப்போம் மக்கள் இயக்கத்தினர் பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை நேரில் சந்தித்து கடிதம் ஒன்று அளித்தனர். அதில் புதுச்சேரிக்கு நாளை வருகை தரவுள்ள தாவேகா தலைவர் விஜய் மீனவர்கள் பிரச்சனைகள் குறித்து பேசவும், நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மீனவர் சமுதாயத்தை அங்கீகரிக்கும் வகையில் 3 தொகுதிகளில் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்தது. ஓய்வூதியதாரர்களின் நிலுவைத் தொகையை அனைத்தையும் உடனடியாக வழங்க வேண்டும், மாதம் காலதாமதம் இன்றி ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பல்கலைக்கழக வளாகத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது. அங்கு பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்கள் 200க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். இந்த நிலையில் ஓய்வூதியம் பெற்ற ஊழியர்கள் தங்களுக்கு மாதம் காலதாமதமின்றி ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும், பணியின் பொழுது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுகளுக்கு பணி ஆணை வழங்கிட வேண்டும், ஓய்வூதியதாரர்களின் நிலுவைத் தொகை அனைத்தையும் உடனே வழங்கவும், காலதாமதத்தை தவிர்க்க புதுவை அரசின் கருவூலம் மூலமாக ஓய்வு ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் 100க்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்றிட வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். கோர்க்காடு பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீலம் கங்காதரனின் திருவுருவ சிலையை நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் திறந்து வைத்தார்.
ஏம்பலம் தொகுதிக்கு உட்பட்ட கோர்க்காடு பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் செயல் தலைவருமான அமரர் நீலம் கங்காதரனின் திருவுருவ சிலையை திறப்பு விழா நடைபெற்றது. டாக்டர் அம்பேத்கர் மக்கள் சங்க தலைவர் சுந்தரராசு தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் ஜெயபாலன், ராமசாமி, எத்திராஜன், மணிபாலன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். டாக்டர் அம்பேத்கர் மக்கள் சங்க பொதுச் செயலாளர் சேகர் அனைவரையும் வரவேற்றார். நாடாளுமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவருமான வைத்தியலிங்கம் நீலம் கங்காதரனின் திருவுருவ சிலையை திறந்து வைத்து வாழ்த்துரை வழங்கினார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் நீலம் கங்காதரனின் திருவுருவ படத்தை திறந்து வைத்தனர். மேலும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் மோகன்தாஸ், அனைத்திந்திய தலித் உரிமை இயக்க தலைவர் ராமமூர்த்தி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராமச்சந்திரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொழிலன், கோர்க்காடு எல்லையம்மன் கோவில் முன்னாள் தலைவர் ரகுபதி, கோர்க்காடு எல்லையம்மன் கோவில் அறங்காவல் குழு அங்குதாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் அமரர் நீலம் கங்காதரனின் துணைவியார் காந்திமதி, கூட்டமைப்பு நிர்வாகிகள், காரைக்கால் கூட்டமைப்பு நிர்வாகிகள், அம்பேத்கர் மக்கள் சங்க துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதிய தொழிலாளர் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காரைக்காலில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம். கடந்த 2020ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 4 புதிய தொழிலாளர் சட்டங்கள் நவம்பர் மாதம் முதல் அமலுக்கு வந்தன. இதில் தொழிலாளர் நலன், சமூக பாதுகாப்பு கருதி 29 தொழிலாளர் சட்டங்களை ஒருங்கிணைத்து 4 சட்ட தொகுப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவித்திருந்தது. இந்த சட்டங்கள் தொழிலாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக காங்கிரஸ், திமுக, இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் தமின் தலைமை தாங்கினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் பக்ரிசாமி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அரசியல் குழு துணை செயலாளர் பொன் செந்தமிழ் செல்வன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய தொழிலாளர் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியாங்குப்பம் ஆனந்தம் நகர் பகுதியில் வடிகால் வாய்க்காலின் குறுக்கே 20,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் RCC பாலம் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷாமூர்த்தி தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட அரியாங்குப்பம் ஆனந்தன் நகர் பகுதியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் வடிகால் வாய்க்காலின் குறுக்கே 20,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் RCC பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் பிருத்திவிராஜ் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், NR காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் என பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தலத்திரு ஸ்ரீ பொன்னியம்மா காளியம்மன் ஆலயத்தில் 25ஆம் ஆண்டு பொது பூஜையில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் தலத்தெரு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னியம்மா காளியம்மன் ஆலயத்தில் கடந்த 25 ஆண்டுகளாக ஸ்ரீ ஐயப்ப சுவாமி பொது பூஜை நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு ஸ்ரீ ஐயப்ப பொது பூஜையை ஒட்டி மதியம் ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை நடைபெற்ற ஐயப்ப பொது பூஜையில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ ஐயப்பன் மற்றும் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகனுக்கு சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது.
தலத்தெரு ஸ்ரீ பொன்னியம்மா காளியம்மன் ஆலயத்தில் 24ஆம் ஆண்டு ஐயப்ப பொது பூஜை சக்தி வேணுகோபால் குருசாமி தலைமையில் நடைபெற்றது. பூஜையில் 500க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு பஜனை பாடல்களை பாடி ஐயப்பனை வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து ஐயப்ப பக்தர்களுக்கு அன்னதானம் நடைபெற்றது. ஐயப்ப பூஜையினை ஸ்ரீ பொன்னியம்மா காளியம்மன் ஐயப்ப பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மறைந்த முன்னாள் முதல்வர் எம்டிஆர் ராமச்சந்திரன் 1ஆம் ஆண்டு நினைவை ஒட்டி அவரது படத்திற்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி முன்னாள் முதல்வர் எம்டிஆர் ராமச்சந்திரனின் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவரது படத்திற்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, துணை சபாநாயகர் ராஜவேலு, காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் தேவதாஸ், நெட்டப்பாக்கம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்மைநாதன், ஊசுடு வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் பாபு, எம்டிஆர் பேரன் மோகன்ராம், என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் தனபூபதி, இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் சத்யநாராயணன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் வேலாயுதம், தயாநிதி, அசோக், ஹரிகிருஷ்ணன் உட்பட நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் ஆகியோர் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் பொதுமக்கள் அனைவருக்கும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மற்றும் எம்டிஆர் குடும்பத்தினர் அன்னதானம் வழங்கினர். இதேபோன்று கரியமாணிக்கம் பேருந்து நிறுத்தத்தில் வைக்கப்பட்டிருந்த எம்டிஆர் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் எம்டிஆர் ராமச்சந்திரன் இல்லத்தில் அவரது குடும்பத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தவிக தலைவர் விஜய் பிரச்சாரம் தயார் நிலையில் உப்பளம் மைதானம். புதுச்சேரி மக்களுக்கு மட்டுமே அனுமதி. துணைநிலை ஆளுநரை சந்தித்து பாஜகவினர் மனு. போலி மருந்து தொழிற்சாலை வழக்கை சிபிஐ விசாரிக்க கோரிக்கை. போலி மருந்து தொழிற்சாலை விவகாரம் சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற திமுகவினர் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.